எல்லா காரியங்களையும் செய்வதற்கு மத்தியஸ்தர்கள் உடனடியாக உள்ளே நுழைய வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை ஒரு வெற்று பேப்பராக மாறிவிடும் என்பதை சுட்டிக்காட்டுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர், ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்கிற அச்சம் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹர்முஸ் ஜலசந்தியை நோக்கி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக ஓமான் வளைகுடாவிலே அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் தற்போது தரித்து நிற்கின்றன. பல இலக்குகளை தெளிவற்றதாகவே அமெரிக்கா வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ண போறோங்கிறத வெளிப்படையாக சொல்லாம வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாம இருக்கணும் என்பதற்காகத்தான் அப்படி வைத்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஹயோம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் தெஹரான் எந்த ஒரு உடனடியான பதிலடியான தாக்குதல்களையும் எடுக்காமல் இருப்பதற்காக தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவது மிக முக்கியமாக இருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான பாரிய யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 107வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், மத்திய கிழக்கு கொதித்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்படலாம். அமெரிக்க இஸ்ரேல் மீது எந்த நேரத்திலும் ஈரானும் பதிலடி தாக்குதல்கள் நடத்தலாம். அப்படி நடத்த போனால் அரபு நாடுகளுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் தான் ஒரு சூடான களநிலை எப்பொழுதுமே இருந்து வருவதை நம்ம அவதானித்து வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை, வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையினுடைய ரமல்லா உள்ளிட்ட பல நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடுமையான எல்லை மீறல் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள், அவர்களுடைய 43 பேர் இன்றைக்கு அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல பகுதிகளிலும் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய குடியேறிகள் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய நிலங்களையும் வீடுகளையும் அபகரிக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீரா, அதே போன்ற வஃபா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட பல செய்தி பிரிவுகள் இன்றைக்கு வெளிப்படுத்தி வருவதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க்ல எல்லை மீறுகிற அதே நேரம் இன்றைக்கும் காசாவுக்குள் எல்லை மீறிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். காசாவிலும் 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா வெளிப்படுத்துகிறது. இப்படியான சூழல்ல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவின் புதிய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு புதிய செய்தி தொடர்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு காசா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருந்தார். அதாவது காசாவினுடைய முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை பிரகாரம் கைதிகள் பரிமாற்றத்தின் அனைத்து பிரிவுகளையும் நாங்கள் நிகழ்த்தி முடித்து விட்டோம். கடைசி கைதி எங்கே இருக்கிறான் என்பதுதான் தேடப்பட்டு வந்தது. அவனுடைய உடல் தேடப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நார்த் காசா பகுதிகளில் தான் அவனுடைய உடல் இருக்கிற காரணத்தினால பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை போய் எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருந்த நிலையில் மத்தியஸ்தர்கள் வழியாக இஸ்ரேலிடம் இந்த இடத்தில் தான் துல்லியமாக பிணம் இருக்கிறது என்கிற தகவல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் குறித்த இடத்தை இஸ்ரேல் தேடி கண்டுபிடித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் முழு தகவல்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், நாங்கள் சொன்ன இடத்திலேயே பிணத்தை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். எனவே முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது, ஃபைலை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம். எனவே மத்தியஸ்தர்கள் தலையிட வேண்டும், தலையிட்டு காசாவுக்கு தேவையான உணவு, மருந்து, மற்ற தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ரஃபா பார்டர் திறப்பு உள்ளிட்ட எல்லா காரியங்களையும் செய்வதற்கு மத்தியஸ்தர்கள் உடனடியாக உள்ளே நுழைய வேண்டும். இல்லாத பட்சத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை ஒரு வெற்று பேப்பராக மாறிவிடும் என்பதை சுட்டிக்காட்டுகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் தொடர்ந்து எல்லை மீறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இது யுத்த நிறுத்த மீறல். நாங்கள் ஒருபோதும் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடவில்லை. எனவே யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிற இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் காசாவை தாண்டி காசாவுக்கு உதவியாக இருந்த ஈரான் மீது தற்போது உலகத்தின் பார்வை திரும்பி இருக்கிறது. ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் என்கிற அச்சம் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹர்முஸ் ஜலசந்தியை நோக்கி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக ஓமான் வளைகுடாவிலே அமெரிக்காவினுடைய
அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் தற்போது தரித்து நிற்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று சீன பெருங்கடலில் இருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி மேலதிகமான விமானம் தாங்கி கப்பல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கப்பல்கள், ஓமான் வளைகுடா பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல்கள் 5000க்கும் மேற்பட்ட விமானிகளும் அமெரிக்காவினுடைய போர்சஸும் இருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேலுடைய போர்சஸோட அமெரிக்காவினுடைய தளபதிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். எந்த நேரத்திலும் ஈரான் இலக்கு வைக்கப்படலாம் என்கிற ஒரு அச்சம் மத்திய கிழக்கிலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல அமெரிக்காவினுடைய பல இராணுவ தளங்கள் சவுதி உள்ளிட்ட பல நாடுகளில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்ல 6 அரபு நாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் பெரும்பாலும் அமெரிக்காவினுடைய ஏதோ ஒரு பேஸ் இருக்கிறது. இந்த பேஸுகளை நோக்கி ஈரானுடைய ஏவுகணைகள் திருப்பப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஹார்முஸ் ஜலசந்தி ரொம்ப ஆபத்தான கிரிட்டிக்கலான நிலையாக மாறி இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவில் இருந்து ஈரானுக்கு இடையிலான அந்த கடற்பரப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 936 கிலோமீட்டர்கள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கடற்பரப்பாக இருக்கிற அதே நேரத்தில் இதில் வெறும் 53 கிலோமீட்டர் பகுதிகள் தான் ஆழமான கடற்பரப்பாக இருக்கிறது. அதில் தான் எண்ணெய் தாங்கி கப்பல்கள் பயணிக்க முடியும். அந்த பகுதியை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறதை யாருன்னு சொல்லி சொன்னால் ஈரான் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனவே ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது யுத்தத்தின் ஒரு நேர்முனையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் இன்றைக்கு சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா எடுத்து சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ஈரானை தாக்குவதற்கான அமெரிக்காவினுடைய இலக்குகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி ஹயோம். எப்படியான இலக்குகளை எல்லாம் ஈரானிலே அமெரிக்கா தேர்வு செய்திருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க சொல்றதுக்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு செய்தியை என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், பல இலக்குகளை தெளிவற்றதாகவே அமெரிக்கா வைத்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ண போறோங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் அப்படி வைத்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஹயோம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அதே செய்தித்தாள் மேலதிகமாக சொல்லும்போது அவர்களுடைய அரபு விவகார நிருபர் ஷாச்சர் கிளீமனை ஆதாரம் காட்டி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ட்ரம்பினுடைய நிர்வாகம் இனிமேல் ஈரானுக்குள் நடத்தை மாற்றுதல் என்கிற ஒரு இடத்துல இல்லை. அதாவது ஈரானை திருத்தி வலிக்கெடுப்போம் என்கிற நிலையில ட்ரம்ப் நிர்வாகம் இல்லையா. இனிமே ஈரான்காரன் திருந்த மாட்டான். அதாவது திருந்த மாட்டான்னா என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அமெரிக்காவுக்கு சரண்டர் ஆக மாட்டான். அமெரிக்கா சொல்றதை கேட்டு அமெரிக்காவுக்கு எல்லா பெட்ரோலையும் வித்து நீ தான் உலகத்திலே பெரியவன் என்று சொல்லி ஏத்துக்கிற மனோநிலையில ஈரானியர்கள் இல்லை. எனவே ஈரானியர்களோடு இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தி எதையும் காண முடியாது. அதனால ஈரானியர்கள் மேல அட்டாக் பண்ணுவது தான் என்பதில் அமெரிக்க மேல்மட்டம் முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதே நேரத்தில் யார் மீது எந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட இலக்குகள் மீது தான் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகிறது என்கிற தகவல்கள் தான் இதுவரைக்கும் இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் நம்ம புரிய முடிகிறது. ஒரு பெரிய பறந்துபட்ட யுத்தமாக இல்லாம மெயின் தலைகளை அடிச்சு கீழே விழுத்துட்டோம்னாலே ஈரான் கண்ட்ரோல் ஆகிரும் என்பதுதான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஈரான் கண்ட்ரோலுக்கு வருமா இல்லையாங்கிறத ஒரு யுத்தம் நடந்தா தான் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஈரானுடைய ஆளும் உயர் அடுக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் ஈரானிய அரச கட்டமைப்பின் முக்கியமான இடங்களையும் அட்டாக் பண்ணுவது என்பது அவர்களுடைய முற்றுமுழுதான தீர்மானமாக இருப்பதாக இஸ்ரேலிய பிரபலமான பத்திரிகை இஸ்ரேலி ஹயோம் சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த தாக்குதல் பற்றிய விவரங்களில் தாக்குதல் இலக்கில் அதிகார அமைப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்களுடைய பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை இலக்கு வைக்கிறது அமெரிக்கா. ஏன்னா ஈரானில் என்ன மசூத் பெசக்ஷியன் ஜனாதிபதியாக இருந்தாலும் அல்லது மற்ற எத்தனை பேர் இருந்தாலும் ஈரானிய அரச கட்டமைப்பில் உச்சபீடம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் ஆன்மீக தலைவரிடத்தில் இருக்குது. எனவே ஆன்மீக தலைவரை அட்டாக் பண்ணி அவரை கீழே விழுத்துட்டாலே அடுத்த கட்டங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும், யுத்தம் சீக்கிரமாக கூட முடிவுக்கு வந்துடலாம் என்கிற இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய அணு ஆயுத திட்டங்கள் பற்றிய முடிவுகளை ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி தான்
எடுக்கிறார் என்பது உலகத்துக்கே தெரியும். அணு ஆயுதம் பண்ணணுமா வேணாமா? பொதுவாகவே ஆயத்துல்லா அலி காமனி அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்று ஈரான் ஆரம்பத்தில் சொன்னாலும் பிற்பட்ட நாட்களில் ஈரானிய பாராளுமன்றத்திலேயே அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான தீர்மானங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய தாக்குதல் கூட ஃபெயிலியர்னு அவங்க சொல்லிட்டாங்க. தங்களிடமிருந்த யுரேனியத்தை பாதுகாத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில் தான் தற்போது அணு ஆயுதம் பற்றிய முடிவெடுக்கக்கூடிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியை நம்ம இலக்கு வைக்கணும். இரண்டாவதாக பாலஸ்தீனம், அதே போன்று லெபனான், அதே போன்று ஹூத்திஸ் யமனில் இருக்கக்கூடியவங்க, ஈராக்கில் இருக்கக்கூடியவங்க என்று இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சிஸ் இருக்கிறாங்களா இல்லையா, ஈரானுடைய ஆட்கள், இந்த ஈரானுடைய படைகள், ஈரானுடைய குழுக்களுக்கு முழுவதுமாக ஆயுதங்களை கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பலத்தோடு வச்சுக்கிறணுங்கிறதுல அனைத்து முடிவுகளையும் எடுக்கிற உச்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஆயத்துல்லா அலி காமனி. எனவே ஆயத்துல்லா அலி காமனியை கொல்வதற்கான திட்டம் மிக தெளிவாக தீட்டப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுக்கான உயர் பாதுகாப்பு தற்போது மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஈரானுக்குள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலி ஹயோம் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தியை அல் ஜசீராவும் தொட்டு காட்டுகிறது. அது என்னன்னு சொன்னா, ஆயத்துல்லா அலி காமனி தற்போது ஒரு மிக மிக பாதுகாக்கப்பட்ட பங்கருக்குள் அவர் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆயத்துல்லா அலி காமனி பப்ளிக்ல இல்லை, அதாவது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அவர் இல்லை, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் அமெரிக்காவுடைய இலக்காக இருப்பாருங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் என்கிற காரணத்தினால தான் அவர் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக பாதுகாக்கப்படுகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஆயத்துல்லா அலி காமனி இல்லாவிட்டால் அவரை மிஸ் பண்றாங்களா இருந்தா ஆயத்துல்லா அலி காமனிக்கு பிறகு யார் அந்த இடத்திற்கு வர இருக்கிறாரோ அவரை நாம அட்டாக் பண்ணணும் என்கிறதுல உறுதியாக இருப்பதாக அமெரிக்கா விவகாரங்கள் தற்போது இஸ்ரேலி ஹயோமால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஆயத்துல்லா அலி காமனிக்கு பிறகு யாரு அந்த இடத்திற்கு வரலாம், ஆன்மீக தலைவராகலாம் என்கிற போட்டியில முதன்மை இடத்துல இருந்தவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். இந்த காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போது ஈரான்ல அசர்பைஜான்ல இருந்து வரும்போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதா இல்லையா, அதுல அவரும் அன்றைய வெளிவிவகார அமைச்சராக இருந்த அப்துல்லாஹியன் உள்ளிட்ட பல பேர் மரணிச்சிட்டாங்கிறது நமக்கு தெரியும். எனவே அடுத்த இடத்திற்கு அவர் வருவார் என்று இருந்த நிலையில் தான் அந்த மரணம் சம்பவித்திருந்தது. இப்போது அந்த இடத்திற்கு ஆயத்துல்லா அலி காமனிக்கு பிறகு வெறும் மதகுருவாக இருப்பவர் மாத்திரம் வரப்போவதில்லை. மதகுரு பிளஸ் புரட்சிகர காவல் படையினுடைய இராணுவ ஜெனரலாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் வர இருக்கிறார் என்கிற தகவல்களும் அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கிறதாம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஈரானுடைய IRGC புரட்சிகர காவல் படை பிரிவுன்னு சொல்லுவாங்க, அது தனியாக ஆயத்துல்லா அலி காமனியினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஈரானுடைய இராணுவம் தனியாக செயல்பட்டு வருவாங்க. இப்படி இரண்டு கட்டமைப்புகள் அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த IRGCயினுடைய லீடராக தளபதியாக யார் இப்ப செயல்படுறாரோ அவர்தான் அடுத்ததாக ஆயத்துல்லா அலி காமனியினுடைய இடத்திற்கே வரக்கூடும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்படலாம் அல்லது அவர் தப்பித்து விட்டார் என்றால் அவருடைய இடத்திற்கு இவர் இருக்கிறார் என்கிறதுனால இவர் கொல்லப்படலாம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தான் இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக செய்திகளையும் அல் ஜசீரா அரபு தளம் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய தாக்குதல் வட்டத்தில் ஆயத்துல்லா அலி காமனி, அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர், அவர் மரணிச்ச யார் வருவாரோ அவரு, அதை தாண்டி இலக்குகளுடைய வட்டத்துக்குள்ள புரட்சிகர காவல் படையினுடைய புதிய தளபதியாக செயல்படக்கூடிய முகமது பாக்பூர் என்கிறவர், இவரையும் உடனடியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் இவர் மீதும் என்கிற செய்திகளோடு உச்ச தலைவருக்கு விசுவாசமான பணியாளர்கள் முதல் தலைவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வட்டத்தையே அமெரிக்கா அட்டாக் பண்ண தயாராக இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த செய்திகள் எல்லாம் ஏன் அமெரிக்கா இந்த ஆட்களை போட பார்க்கறாங்கன்னு சொன்னா, இவர்களை அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னாலே கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவுட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா, இவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா ஆல்ரெடி மற்றவங்க அத்தனை பேருமே அமெரிக்காவுக்கு கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. அதனால நாட்டை ஈஸியா பிடிச்சிடலாம்ங்கிறதுனால தான் இவங்களை அட்டாக் பண்றதுக்கு அவங்க நினைக்கிறதாக இந்த தகவல்கள் சொல்லுது. ஆனால் ஈரானுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையில் பொதுவாக அவங்க ஈரானுடைய இராணுவ தளபதிகள் 3 தளபதிகளும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலுடைய அட்டாக்ல கொல்லப்பட்டாங்க இந்த 12 நாள் வாரில்.
ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குரியவங்க நியமிக்கப்பட்டு யுத்தமே வெற்றிகரமாக நடத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதனால் ஆயத்துல்லா அலி ஹாமனி இல்லை, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க யார் கொல்லப்பட்டாலும் அடுத்த நிலைக்கு உரியவர்கள் வந்து விடுவார்கள் என்கிறார் அலி ஷம்கானி. இப்படி அவர்களும் அதற்கு தயார் நிலையில் இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்திலையும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான காரணங்களை மிக முக்கியமானதாக இன்னும் சொல்லப்படுவது என்னன்னா, தெஹரான் எந்த ஒரு உடனடியான பதிலடியான தாக்குதல்களையும் எடுக்காமல் இருப்பதற்காக தலைவர்கள் இலக்கு வைக்கப்படுவது மிக முக்கியமாக இருக்கிற அதே நேரத்தில் படுகொலையினுடைய பட்டியல்களில் மிக முக்கியமாக இன்னொருவர் இருக்கிறார். ஃபாசிஜ் படைப்பிரிவினுடைய தளபதி காலம் ரஸா சுலைமானி என்கிறவரும் இருக்கிறார் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் குதுஸ் படையினுடைய தளபதி இஸ்மாயில் கானி போன்றவர்களும் இந்த தாக்குதல் இலக்கில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இப்படி ஒரு ஈரானில் ஒரு பெரிய லிஸ்ட்டையே, இப்போ இருக்கிற பெரிய தலைகளுடைய லிஸ்ட்டையே அமெரிக்கா தயார் பண்ணியிருக்கிறாங்க. யுத்தம் ஒன்று வந்தால் இவங்களை தான் அட்டாக் பண்ணுறதுக்கான திட்டமாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமானது. இரண்டாவதாக எந்தெந்த இடங்களை அவங்க அட்டாக் பண்ணலாம் என்கிற பட்டியலும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தலைநகர் தெஹரானில் இருக்கக்கூடிய அரச முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கட்டிடம் இலக்கு வைக்கப்படலாம். அதே போன்று பாசிஜ் படைப்பிரிவினுடைய தலைமையகம் இலக்கு வைக்கப்படலாம். அதே நேரத்தில் காவல்துறை, ஈரானுடைய போலீஸ் தலைமையகம், உளவுத்துறை தலைமையகம் போன்றவைகள் இலக்கு வைக்கப்படலாம். தேசிய ஈரானுடைய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான தலைமையகம் உள்ளிட்ட பகுதிகள் இலக்கு வைக்கப்படலாம். அதே போன்று குஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், அதே போன்று ஈரானுடைய பொருளாதார நெருக்கடியை அதிகரிக்கக்கூடிய இலக்குகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் அவங்க இலக்கு வைப்பாங்க. ஈரானுடைய பொருளாதார வளமை எண்ணெயில் தான் இருக்குங்கிறதுனால இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இடங்களை அட்டாக் பண்ணுகிற அதே நேரத்தில் காவல்துறை, உளவுத்துறை என்று பாதுகாப்பு வட்டத்தினுடைய தலைமையகத்தை அடிச்சு நொறுக்கிட்டா அடுத்ததாக கமெண்ட் பண்ணுறதுக்கான இடம் இருக்காது. உடனடியாக ஈரானை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம்ங்கிறதுனால தான் இந்த இடங்களையும் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக பட்டியலுக்குள் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் வாஷிங்டன் டிசியை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை நியூயார்க் டைம்ஸ் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அந்த செய்தியில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், தெஹரான் ஈரானுடைய தலைநகரத்தில் இருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பார்ஷின் இராணுவ தளம் இன்றைக்கு அவர்களால் புகைப்படமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் பார்ஷின் இராணுவ தளம். இந்த சேட்டலைட் இமேஜை வச்சு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தரவு என்னன்னு கேட்டால், ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் அந்த 12 நாள் வாருக்குள்ள அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்களா இல்லையா, அந்த தாக்குதலின் போது அங்கிருந்து முன்கூட்டியே எடுக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இந்த இராணுவ தளத்திற்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சேட்டலைட் இமேஜின் ஊடாக இந்த இடத்துல குறிப்பாக இந்த பகுதிகளை அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த பகுதிகளில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களை இன்றைக்கு வாஷிங்டன் டிசியை தலைமையகமாக கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் வெளிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட தாக்குதலுக்குள்ளாகும் என்ற இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இங்குதான் கொண்டு வந்து பாதுகாக்கப்படுகிறது என்றும் இந்த இடத்துல தான் அவங்க அணு ஆயுதத்துக்கு தேவையானவற்றை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அணு ஆயுதமாக தயாரிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈரான் ஒரு பரந்துபட்ட யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது. தன்னிடத்தில் அணு ஆயுதம் இல்லை என்று ஈரான் சொன்னாலும் இல்லவே இல்லை என்று அடித்து எங்குமே சொல்லவில்லை. ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் எந்த இடத்துலையுமே அணு ஆயுதம் எங்ககிட்ட இல்லைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. மற்றவங்க அப்பப்போ அந்த வேறு விதமான வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த இராணுவ தளம் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் இது பற்றிய எந்த ஒரு பேச்சுக்களும் எந்த ஊடகத்திலும் வராத நிலையில தான் தற்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இங்கு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியினுடைய அறிவியல் மையத்தினுடைய கருத்தாகத்தான் அல் ஜசீராவும் சுட்டி காட்டுகிறார்கள். சில நேரங்களில் உண்மையிலேயே இதில் எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை காட்டின மாதிரி தான் ஈராக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு பெரிய ஆபத்தான ஆயுதம் எல்லாம் இருக்குதுன்னு உள்ள வந்தாங்க. அந்த மாதிரி கூட ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு கூட இது கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நேரத்தில் சம்பந்தப்பட்ட இடங்களில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்திருந்தால் அணுக்கசிவு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அது ஈரானுக்குள்ள ஒரு பரந்துபட்ட ஒரு அழிவை உண்டாக்கியிருக்கும். ஆனால் அணுக்கசிவு எங்கேயுமே ஏற்படலை. எனவே அந்த இடத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கவே இல்லை. இரண்டாவதாக, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்களே வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம்னு சொன்ன ஈரான் எங்கே மாற்றினாங்கிறத இதுவரைக்குமே சொல்லலை.
அது இந்த இராணுவ தளமாக இருக்கலாம் என்பதும் கூட சந்தேகத்துக்கிடமான பார்வைதான். அப்படியே இருந்தாலும் ஈரானுக்கு தெரியும் அடுத்ததாக நம்ம மேல் ஒரு பெரிய பாரிய படையெடுப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அனுமானித்து உடனடியாக அணு ஆயுதத்துக்கு தேவையான வேலைகளையும் ஈரான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில தான் தற்போது அமெரிக்கா தாக்குதலுக்கான தயாரிப்புகளில் இருக்கிறது. இது வெறும் பயம் காட்டுவதற்கான தயாரிப்பா, உண்மையான தாக்குதலுக்கான தயாரிப்பா என்பதெல்லாம் ஈரான் மீது எந்த நேரத்திலும் அட்டாக் பண்ணப்படலாம் என்கிற கேள்விக்கான பதில் வந்தவுடன் தான் நாமே அறிந்து கொள்ள முடியும். எனவே அரபு நாடுகள் தற்போது என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. ஓமான் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. இதை தாண்டி தற்போது அரபு நாடுகளுடைய எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல்கள் உடனடியாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினால் ஈரானில் இருந்து பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணுவது எவ்வளவு லேசானதோ அதைவிட லேசானது யமன்ல இருந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஆல்ரெடி யமன் அமெரிக்காவுடைய கப்பலுக்கே அடிச்சிருந்தாங்க என்கிற நிலையில் யமனுடைய ஹூத்திகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்முடைய ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஈரான் பற்றிய பல செய்திகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஹொர்முஸ் ஜலசந்தியில் என்ன நடக்கிறது என்பது தனியான ஒரு வீடியோவாகும். அந்த இடத்தை எப்படி ஈரான் கட்டுப்படுத்துகிறது, இந்த வாரில் எப்படி அவர்கள் அடுத்த கட்டம் நகர இருக்கிறார்கள் என்பதையும் நாளைய தினம் ஒரு தனி வீடியோவாகவும் வெளியிட இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.